ரொம்ப மோசமானவப்பா அவகிட்ட போய் நீ இதெல்லாம் பண்ண சொல்ற. மத்தவங்களை சுத்த விட்டு வேடிக்கை பாக்குறதுல ஒரு ரொம்ப பெரிய கில்லடி தெரியுமா உனக்கு? என்ன 2 செல்லா காசும் ஒன்னா சேர்ந்து பயங்கரமா பிளான் பண்றீங்க போல இருக்கு. ஏன் வேதநாயகி, வாழ்க்கையில எல்லாமே பிளான் தானா உனக்கு? 20 வருஷத்துக்கு முன்னாடி வேகத்துல அதிகார போதையில எல்லாத்தையும் ஒரு கணக்கு போட்டு பண்ணிக்கிட்டு இருந்த. சரி, ஆனா இப்ப உனக்கு வயசு என்ன ஆகுது? அதுக்கேத்த பக்குவமும் படிப்பினையும் கொஞ்சம் கூட வந்தது மாதிரி தெரியலையே எனக்கு. இன்னும் பழைய மாதிரியே பிளானு கணக்கு போட்டு பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் சொல்லு? அரச்சி, இத வயசு பக்குவம் படிப்பினை எல்லாம் உன்ன மாதிரி வாழ வக்கில்லாதவன் பேசுற பேச்சு. என்னோட லட்சியம் கனவு எல்லாமே பெருசு. அது நடக்கிற வரைக்கும் நான் கணக்கு போட்டுட்டே தான் இருப்பேன், பிளான் பண்ணிட்டே தான் இருப்பேன். அப்ப உன் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நிம்மதியாவே இருக்க மாட்டேன்னு சொல்லு. இந்த ஆளுகிட்ட என்னமா பேச்சு? ஆளா வந்த வேலையா பாருங்க. இந்தாங்க. என்ன வேலை பாக்குற? இது வேற ஒண்ணும் இல்ல, உன் தங்கச்சி ஒருத்தனை லவ் பண்றான்ல, அவனோட கல்யாண பத்திரிக்கை. முதல் பத்திரிக்கைய உனக்கு தான் கொடுக்கணும்னு கேட்டு வாங்கிட்டு வந்த. வாங்கிக்கோ, வாங்குப்பா. என்ன வேலை அப்படியே வச்சுட்ட? பிரிச்சு பாரு. என்ன வேலு, ஷாக்கிங்கா இருக்கா? இது டம்மி பத்திரிக்கை. ஏன் உனக்கு மட்டும்தான் 2 பத்திரிக்கை அடிக்க தெரியுமா? எங்களுக்கு அடிக்க தெரியாதா? தம்பி என்ன, இந்த பத்திரிக்கைய நீயே வச்சுக்கோ. முதல்ல கொடுத்த பத்திரிக்கை அதை எடுத்துட்டு போய் உன் தங்கச்சி கிட்ட கொடு. பாவம், கல்யாணம் தான் நடக்காது. அட்லீஸ்ட் பத்திரிக்கைய பார்த்தாவது சந்தோஷப்படட்டும். என்னோட கல்யாணத்தை நிறுத்தி இன்னும் எங்க அம்மா அசிங்கப்படுத்தினல, இப்போ உன் தங்கச்சி கல்யாணத்தை நீ எப்படி நடத்துற நானும் அதை பாத்துறேன்டா. கட்டினதுதான் களிச்சடியா இருக்குதுன்னா பிறந்ததும் பொறுக்கியால இருக்கு. நல்லா வளர்த்து வச்சிருக்காயா புள்ளைய அகாலமா. கர்மம். யோ, ரொம்ப யோசிக்காத. தெரியுதா? வாங்க வாங்க வாங்க. வணக்கம்மா. ஐயா பார்க்கணும். தம்பி வெளியில போயிருக்காரு. என்னாச்சு? ஏன் இவனையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. அது இல்லம்மா, இவ சும்மாவே இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். எப்படியும் இந்த கல்யாணத்தை நிறுத்தினு பாத்துக்கிட்டு இருக்கான். நேத்து கூட என் பையன் கிட்ட வந்து அவன் மண்டைய கழுவ பார்த்தான். இவனெல்லாம் அலட்சியமா விட்டா எங்களால நிம்மதியா இருக்க முடியாதுமா. அம்மா, ஐயாவுக்கு ஒரு ஃபோன் போட்டு கொடுத்தீங்கன்னா நான் ஃபோன்லயே விஷயத்த சொல்லிடுறேம்மா. ஃபோன் போடுப்பா. பேசிடுவோம். ரிங் போதுமா? சொல்லுங்கக்கா.
சொல்லுக்கா. ரத்தனம், ஆ, கணேசர் பேசணுங்கிறாரு. கொடுங்கக்கா. ஆ, இந்தாங்க. கொடுங்கம்மா. ஐயா வணக்கம் ஐயா, நான் கணேசன் பேசுறேன் ஐயா. சொல்லுங்க கணேசன். எங்களால நிம்மதியா எந்த வேலையும் செய்ய முடியலங்க ஐயா. இந்த வேலை என்ன பண்ணுவானோன்னு பயந்து பயந்து யோசிச்சு செய்ய வேண்டியதா இருக்குங்க ஐயா. ஐயா தான் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அவனை கண்டிச்சு வைக்கணும் ஐயா. நீங்க போனை ஸ்பீக்கர்ல போடுங்க. சரிங்க. அக்கா, இவங்க என்ன நம்பி இந்த கல்யாண ஏற்பாடு பண்ணிருக்காங்க. யாராவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என்ன? அட கடவுளே, இந்த அளவுக்கு அப்பாவியா இருக்கிறீங்களே மச்சான். அக்கா பாசம் இருக்கலாம், தப்பு இல்ல. ஆனா இந்த அளவுக்கு இருக்க கூடாது மச்சான். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. பத்திரிகை கொடு. குடி. இந்தாங்கம்மா. இந்தா. அம்மா வாங்கிக்கோங்க. கல்யாணத்துக்கு குடும்பத்தோட அவசியம் வந்துடணும்மா. கண்டிப்பா வந்துடுறோம். அப்ப நாங்க வரோம். வரோம் தம்பி. போயிட்டு வாங்க. வரமா? அவளுக்கு என்ன திமிரு பாத்தியா பாலகா? வேலா, நடந்த எல்லாத்தையும் நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும். கடைசியில நடக்க போறது என்னவோ கார்த்திக்கும் ஆனந்திக்கும் தான் கல்யாணம். அதனால ப்ளீஸ் நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. உன்னையும் கார்த்தி சேர்த்து வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. நீ கவலைப்படாம வீட்டுக்கு போ, நாங்க பாத்துக்கிறோம். போச்சு போச்சு போச்சு. என்னென்னமோ கனவுலாம் கண்டு வச்சிருந்தனே, எல்லாமே போச்சு. வேலை அந்த வீட்டு மாப்பிள்ளை ஆயிடுவான், ஆனந்த் இந்த வீட்டு மருமகள் ஆயிடுவா. மொத்த சொத்தும் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துரும். ராஜ வாழ்க்கை வாழலாம்னு நினைச்சடி, எல்லாம் போச்சு போச்சு, சுத்தமா போச்சு. என்னம்மா மாப்பிள்ளை என்ன சொல்றாரு? அது ஒண்ணும் இல்லப்பா, ஆ? இந்த வீட்டு மூத்த மாப்பிள்ளைய நீங்க மதிக்கிறதே இல்லையா. ஓ, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எதுவுமே கலந்துக்கிறதே இல்லையா. ஆஹா, அதெல்லாம் சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காருப்பா. அதுக்கு ஒழுங்கா வீட்ல இருக்கணுமா? நாடாறு மாசம் காடாறு மாசங்கிற மாதிரி அப்பப்ப கிளம்பி போயிட்டா நாங்க என்னம்மா பண்றது? ஆமா, அது என்னமோ வேலை விஷயம்னு சொன்னீங்களே, அது என்ன வேலை விஷயம் மாப்ள? இல்ல சொன்னா நாங்களும் தெரிஞ்சுப்போம்ல. அது மாமா, ஏய் மாமா இப்ப வெயில்ல போயிட்டு வந்திருக்காரு, போய் தண்ணி எடுத்து வாடி போடி. அட நீங்க உட்காருங்க மாமா. இருங்க மாமா. சேர் எடுத்துட்டு வரட்டுமாப்பா? அதெல்லாம் வேணாமா மாமா, நீ வேற உட்காருங்க கவனம். மாமா. என்ன? அட உட்காருங்க மாமா. யார் வீட்ல? வீட்ல நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா? வேற எல்லாரும் இருக்கீங்களா? இருந்தா கொஞ்சம் வெளியே வர சொல்லுங்க. போ. வாங்க. ஏ ஆனந்தி, யார் வந்திருக்காங்க பாரு. உட்காருங்க, வாங்க உட்காருங்க. அதாவதுங்க, வயசாயிடுச்சே தவிர எங்க மாமாவுக்கு அத்தைக்கும் கொஞ்சம் கூட பக்குவமே கிடையாதுங்க. இதுவே அவங்க இடத்துல நான் இருந்தேன்னு வைங்களேன், இறங்கி வந்து எல்லாத்தையும் பேசி இந்த கல்யாணத்தை சிறப்பா முடிச்சிருப்பேன். சரிங்க, நடந்தது நடந்து போச்சு. எல்லாத்தையும் கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு எங்க வீட்டு பொண்ண உங்க வீட்டு மருமகளா ஏத்துக்கோங்க. என்னங்க, நான் சொல்றது கரெக்ட் தானே? யோ, என் பையனுக்கு பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணி பத்திரிக்கை அடிச்சாச்சு. இப்ப வந்து மறப்போம் மன்னிப்போம் வசனம் எல்லாம் பேசிட்டு இருக்க. தலையாங்கிட்ட என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? அவரு ஒண்ணும் பொய்யெல்லாம் சொல்லல, உண்மையதான் சொல்றாரு.
உங்ககிட்ட பிரச்சனை வச்சு கூடாதுன்னு தான் வர்ற முகூர்த்தத்திலேயே நான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். அமைச்சர் தான் தலைமை தாங்கி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாரு. அதனால உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. இனிமே உங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. என் பையன் கல்யாணம் முடிஞ்சதும் நீங்க இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற எங்கேயாவது போயிடுங்கன்னு சொல்றதுக்காகத்தான் வந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க சம்மந்தி வீட்டுக்காரங்க வருவாங்க போவாங்க. அவங்க பார்வையில படுற மாதிரி கீழ் வீட்லயே நீங்க இருக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது. அதனாலதான் வீட்டை உங்களுக்கு காலி பண்ண சொல்றோம். அது மட்டும் இல்லையா, இனிமே உங்க வீட்டு பொண்ணு என் பையன்கிட்ட பேசுற வேலை வச்சுக்கிச்சு நான் அப்புறம் மனுஷனாவே இருக்க மாட்டான், பாத்துக்கோ. ஏய், உனக்கு தான் சொல்றாங்க. நல்லா காதுல வாங்கிக்க. இனிமே என் பையன் இருக்கிற பக்கம் நீ தலை வச்சு கூட படுக்க கூடாது. சொல்லிட்டு ஆமா. யாருமே காப்பாற்ற முடியாது. முதல்ல இந்த கற்றாழை சனியெல்லாம் அள்ளி போட்டு கொடுத்துரு. அப்பதே நீ அடங்குவ. வச்சு கொளுத்தி விட்டா நீ அடங்குவ. இதெல்லாம் வேண்டாம். இவ எதுக்கு இங்க வரா? ஒருவேளை கார்த்தியை பார்த்து பேச வந்திருக்காளோ? அண்ணா, உன்னை அம்மா கூப்பிட்டாங்க, போய் பாரு. வா வள்ளி, என்ன இந்த பக்கம்? சும்மாதான்.
ஆனந்தியை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பத்திரிக்கையெல்லாம் அடிச்சிட்டீங்க போல? அத்தை சொன்னாங்க. ஆமா வள்ளி, நானும் எவ்வளவோ போராடி பார்த்தேன். ஆனா எங்க அப்பாவும் அம்மாவும் காதுலயே நான் சொல்றத வாங்க மாட்டேங்கிறாங்க. என்னோட வாழ்க்கை போனா போயிட்டு போகுது, நான் ஆசைப்பட்டது கிடைக்கலனா கூட பரவாயில்ல, ஆனா அண்ணன் ஆசைப்பட்ட வாழ்க்கையவாது நாம தானே அமைச்சு கொடுக்கணும்னு என்னென்னமோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அவங்க 2 பேரும் அசைய கூட மாட்டேங்கிறாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத ரேணுகா. யாரு என்ன பண்ணாலும் சரி, கார்த்தியும் ஆனந்தியையும் பிரிக்கவே முடியாது. அவங்க ஒண்ணு சேரணுங்கிறது ஆண்டவனே எழுதி வச்ச ஸ்கிரிப்ட். அதை யாராலையும் மாத்த முடியாது. என்ன வள்ளி இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க? அப்போ நீங்களும் வேலனும் சேர்ந்து ஏதோ பிளான் ஏதோ போட்டிருக்கீங்க போலயே. அப்படிலாம் எதுவும் இல்ல ரேணுகா. ஆனந்தியும் கார்த்தியும் உண்மையா லவ் பண்றாங்கல்ல, நாம ஒருத்தரை உண்மையா நேசிச்சா அந்த காதலே நம்மள சேர்த்து வைக்குங்கிறதான இயற்கை. அதை வச்சுதான் அப்படி சொன்னேன். அடியே, என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? உன்னை எப்படி லாக் பண்ணணும்னு எனக்கு தெரியும்டி. சரி ரேணுகா, நீ கிளம்பு. நானும் போய் ஆனந்தியை பாக்குறேன். நம்ம அப்புறமா பார்க்கலாம். பாய். சரி. ஏதோ பெரிய கலவரமே நடந்து ஓஞ்சிருக்கும் போலயே. சரி, சமாளிப்போம். மாமா, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா உங்களுக்கு? என்ன எல்லாருக்கும் என்னாச்சு? ஏன் இப்படி பேய் எறிஞ்ச மாதிரி இருக்கீங்க? மாமா, ஏதாவது பிரச்சனையா? இல்லம்மா, அது ஏய் ஆனந்தி, ஏண்டி இப்படி இருக்க? சரி இரு, நான் உனக்கு ஸ்ட்ராங்கா காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஏய் நில்லு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ அத்தை, நீங்க ஏன் இப்ப இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? நான் என்ன உங்க பையனோடவா வந்தேன்? என் ஃப்ரெண்ட் ஆனந்தியை பார்க்க வந்திருக்கேன். தனியா தானே வந்திருக்கேன், அப்புறம் எதுக்கு இவ்ளோ டென்ஷன்? இங்க பாருங்க, நான் ஏற்கனவே கொலை வெறியில இருக்கேன். மரியாதை இவ்வளவு வெளியே போக சொல்லுங்க. மா வள்ளி, என்ன விஷயமா? ஏதாவது முக்கியமான செய்தி சொல்ல வந்தியா? அட என்ன மாமா நீங்க, செய்தி இருந்தா நான் இங்க வரணுமா? இதுவும் ஏ வீடு மாதிரி தானே. நான் இங்க வரதுக்கு என்ன காரணம் வேணும்? இங்க பாருங்க, எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கு. என் பொறுமைக்கு ஒரு அளவு. சும்மா இருங்க. அடேங்கப்பா, மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க போல. அதெல்லாம் பழசுமா, முன்னாடி புரோக்கர் கொடுத்துட்டு போனதுமா. ஓஹோ. மாமா, இதுல ஒருத்தன் கூட தேர மாட்டான் போல இருக்கே. நம்ம ஆனந்தி இருக்கிற லெவலுக்கு வேற நல்ல மாப்பிள்ளையா பார்க்கலாம். ஏமா வள்ளி, ஏமா இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையாமா? அதுக்குன்னு ஒரே நாள்ல இப்படி செஞ்சு ஒரு காட்டினா எப்படிமா? எங்களுக்கெல்லாம் பதட்டமா இருக்கா இல்லையா? அடடே, நீங்களா அண்ணே? உங்ககிட்ட ரொம்ப நாளாவே ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கான டைமும் கிடைக்கல, நேரமும் கிடைக்கல. மா, டைமும் நேரம் ரெண்டுமே ஒண்ணுதானம்மா. கண்டுபிடிச்சிட்டீங்களா? இவர் ஒருத்தர். சூப்பர்ண்ண, பெரிய விஷயம். சரி, அதெல்லாம் விடுங்க, நாம விஷயத்துக்கு வரலாம். நானும் ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன்.
நான் பார்க்கும் போதெல்லாம் நீங்க இந்த வீட்லயே தான் சுத்திட்டு இருக்கீங்க. ஏதாவது வேலை வெட்டிக்கு போறீங்களா இல்லையா? இந்த அசிங்கம் உனக்கு தேவையா? அம்மா வேலைக்கு போலாம் உனக்கு யாருமா சொன்னது? நான் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்படியா அண்ணே? என்ன வேலை எங்க பாக்குறீங்க? அதுவா அது வந்து உனக்கு தெரியாதுமா. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு புதுசா ஒரு வேலை வந்திருக்கு. அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன். ஓ அப்படியா? சரிதான். அண்ணி நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அண்ணா பெரிய வேலையில இருக்காராமே. சரி இந்த பாருங்க, நான் வந்த வேலையை விட்டு வேற ஏதோ பேசிட்டு இருக்கேன். ஆனந்தி வா, கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம்.